இவர் எடப்பாடி பழனிசாமி மைக்கை தூக்கிட்டு வந்துட்டு எல்லாரும் உள்ள வாங்க, முதல்ல பெண்களை உள்ள விடுங்கன்னு ஏதாவது பேசியிருந்தாரா? இல்லை யாராவது முன்னாள் அமைச்சர்கள் மைக்கை தூக்கிட்டு அங்கே வந்து நின்றுட்டு ஏதாவது ஒழுங்குபடுத்திருக்காங்க? இது எல்லாமே ஹைரார்க்கின்னு வாங்கல. திமுக வீழ்த்தப்படணும். ஜெயலலிதாவுடைய தொண்டை எம்ஜிஆர் காலத்தாங்க. இன்னைக்கு ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? தாவேகளை சேர்ந்து தாவேகா வெற்றிக்கு பண்ணுவதை சொல்லுவாங்க. அது நீங்கப்பட்டது சொன்ன காரணம் நான் கேட்கறது, செங்கோட்டையே அதுக்கு வெளியே போனோம். அவர் செய்யறதுன்னா நியாயம் சொல்லுங்க. இப்பதான் வெளியே வந்துக்கிறார் ரமேஷ். என்ன பண்றாரு? அவர் காலில் அவரே நடந்து வர்றாரு. வேற என்ன பண்றாரு? அவர் கையாலேயே கதவை போடுறாரு. இப்படிதான் உருட்டுறாங்க. இந்த உருட்டுல அவர் இப்போ திமுக கலந்தையா வந்தீங்கன்னா என்ன சொல்றாரு? அறிவு திருவிழால என்ன பேசவே விடாது. நான் பையன் படிப்பு காசு கேட்டேன் தரவே இல்லை. அப்போ அவருக்கு சுற்றி சுற்றி பணம். வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் இணைத்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அது போக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சினா அதுக்கு பொதுக்குழு ரொம்ப அவசியம். பொதுக்குழு வருஷத்துக்கு ஒரு தடவையும் செயற்குழு 2 தடவையும் நடத்துவாங்க. இப்போ நான் தாவேகாக்கு சொல்ல விரும்புறது பல இதுலையும் சொல்லியிருக்கேன். ஒரு கட்சி பொதுக்குழு எப்படி நடத்துதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நேற்று நடந்த அதிமுக பொதுக்குழுவை பார்த்துக்கணும். என்ன சிறப்பு சார்? தீர்மானங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு தீர்மானம் வாய்ச்சாங்க. தீர்மானத்துக்கு யார் யார் வழிமொழிகிறார்கள்னு பேர் உட்பட ஒவ்வொரு தீர்மானத்தையும் கொடுத்தாங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு தீர்மானத்தையும் கரவொலி எழுப்பி நீங்கள் அங்கீகரிக்கணுன்றாங்க. அதுதான் பொதுக்குழுட்ட வாங்குறது. எல்லாத்துக்கும் மேலே அஞ்சலி தீர்மானம் பார்த்தீங்கன்னா கடந்த பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் இடைப்பட்டதில் யார் யார் இறந்துருக்காங்களோ அந்த பட்டியலோடு படிப்பாங்க. இவர்கள் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. மூணாவது, வரவு செலவு கணக்கு வச்சாங்களா இல்லையா? திண்டுக்கல் சீனிவாசன் வச்சாரு. எப்பவுமே வைக்கல. அப்படி வைக்காம பொதுக்குழு நடத்தவே கூடாது. தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கவனிக்கும். கட்சி பதிவு பண்ணதுலேயே பல சிக்கல் வந்துடும். அப்போ பொதுக்குழுல தான் எல்லாத்துக்கும் நீ அங்கீகாரம் வாங்க முடியும். வரவு செலவு உட்பட எல்லாத்துக்கும். அதுக்கு தான் பொதுக்குழு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்சி அங்கீகரிக்குது, தொண்டர்கள் இதை ஏற்றுக்கிறாங்க, நியமனம் சரி, இவர்கள் எதையுமே பண்ணலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். ரெண்டாவது, தீர்மானங்கள் பார்த்தீங்களா, இந்த ஓராண்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பேசுனாங்க, என்னென்ன மக்கள் பிரச்சனை எல்லாமே தீர்மானமாக மாறி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானமாக பேசுகிறாங்க. அதற்கு பிறகு தலைவர்கள் எத்தனை பேர் பேசுனாங்க? நீங்கள் பொதுக்குழு நடத்துறீங்க, எத்தனை பேர் பேசுகிறீங்க? பொதுக்குழு ஒளிபரப்புறீங்களா? அந்த தைரியம் இருக்கா? இவங்க காலையில் வரவேற்பில் ஆரம்பித்து நன்றியுரை வரைக்கும் எங்கேயாவது லைவ் கட்டாச்சா? இல்லை, எங்கேயும் கட்டாது. இது திமுக கூட அந்த தைரியம் கிடையாது. மதுரையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க. ஒளிபரப்புனாங்களா? உள்ளரங்கத்தில் நடத்தினாங்க. அது ஒளிபரப்பில். இவர்கள் சொல்லவே வேணாம் தாவேக்கு. அப்போ பொதுக்குழுனா ஒரு முழுமையான அம்சங்கள் என்னவோ அது எல்லாமே நடந்திருக்கா இல்லையா? இதுதான் விஷயம். தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுச்சு. உடனடியாக அங்கிருந்த பிரைவேட்டு செக்யூரிட்டி சரி பண்ணிட்டாங்க. நடந்துச்சா இல்லையா? இவர் எடப்பாடி பழனிசாமி மைக்கை தூக்கிட்டு வந்துட்டு எல்லாரும் உள்ள வாங்க, முதல்ல பெண்களை உள்ள விடுங்கன்னு ஏதாவது பேசியிருந்தாரா? இல்லை யாராவது முன்னாள் அமைச்சர்கள் மைக்கை தூக்கிட்டு அங்கே வந்து நின்றுட்டு ஏதாவது ஒழுங்குபடுத்தியிருந்தாங்களா? இது எல்லாமே ஹைரார்க்கின்னு வாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். யார் எங்கே இருக்கணும், யார் எந்த வேலையை செய்யணும், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா உங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு சிஇஓ இருக்காருன்னா அவருடைய வேலையை மட்டும்தான் பார்ப்பார். அவர் வந்துட்டு ஒரு சப் எடிட்டர் கூட உட்காந்துக்கிட்டு இந்த நியூஸ் எப்படி அடிலாம் சொல்ல மாட்டார். அவரு அந்த நியூஸ் தப்பாக இருக்குதுன்னா யார் ஹெட்டாக அவங்களை கூப்பிடுவார். நியூஸ்ன்னா இல்லை சார் அது என்ன வாங்கி கட்டணுமோ அவங்க தான் வாங்கி கட்டிக்குவாங்க. அந்த சப் எடிட்டர் கூப்பிடுன்னு திட்ட மாட்டாங்க. இது மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். நேற்று நடந்ததா இல்லையா? எல்லாரும் பேசுனாங்களா? அவரவர்கள் அவரவர் பாணியில் பேசுனாங்க. சிவி சண்முகம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். செகண்டு தான் எடப்பாடியுடைய ஸ்பீச் இது. அப்போ இது அந்த கட்சி உடைய பொதுக்குழு ஒரு பெரிய இது என்னன்னா ஊடகங்கள் அதை பெருசாக ஒரு இதுவாக மாற்ற மாட்டாங்க, மாற்ற விட மாட்டாங்க. ஏன் சார்? எதனால? அதுதான் அசைன்மெண்ட்டு, அதான் நரேட்டிவ். ஏடிஎம்கே பலம் பெறுது. ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய கட்சி, அவர்கள் இந்த தீர்மானங்கள்லாம் வச்சுருக்காங்க, இந்த தீர்மானம் இவ்வளோ முக்கியமானது, அதை வச்சு பேசுவோம் அப்படிலாம். அது என்ன பேசியிருப்பாங்க? சிவி சண்முகம் சொன்ன துரோகிகள் யார் அப்படிதானே போச்சு. நானும் உங்ககிட்ட கேட்கலாம். இப்படிதான் அசைன்மெண்ட் போகுமே தவிர தீர்மானங்கள் இது போட்டிருக்காங்களே
வருமானத்தை விட மூலதனத்திற்கு கடன் வாங்கி மூலதனத்திற்கு செலவு செய்யாம, மூலதனம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க். ஒரு பில்டிங் கட்டுறது, பாலம் கட்டுறது, அதுக்கு கடன் வாங்கணும். அதுல வரி வசூலுக்கும் போது உங்களுக்கு திரும்பி கிடைச்சிடும். ஆனால் வாங்கி உரிமை தொகை கொடுக்கறது, சம்பளம் போடுறது, இது எப்படின்னா வேலைக்கே போகாம வீட்டில் இருக்கிற பொருளை வித்து வித்து அந்த மாசம் செலவு பார்க்கறது. அப்ப அந்த குடும்பம் வளருமா? வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கி அதுல ஒரு கொஞ்சம் சேமிச்சு இந்த மாசம் 1 கிராம் நகை வாங்குறோம். இப்படிலாம் இருந்தா அசட்டா மாறிக்கிட்டே வரும். இதுதான் ஒரு குடும்பத்துக்கு. அரசுக்கும் இதுதான். வேலைக்கே போக மாட்டான். இந்த மாசம் என்ன பண்ணலாம்? ஒரு சவரன் நகையை திரும்பி வை, 1,00,000 ரூபா வரும். வீட்டு வாடகை எல்லாத்தையும் கொடுத்துரு. அடுத்த மாசம் இன்னொரு நகையை வை. என்ன ஆகும்? டிக்ரீஸ்ல போகும். இந்த மாதிரி விஷயங்களை சுட்டி காமிச்சு அவங்க பேசும்பொழுது அதை எடுத்து விவாதமா மாற்றணும். இடி 2வது முறையும் கடிதம் எழுதுது. இது இன்னொரு பிரச்சனை. அப்போ அது வந்து இது டெண்டரு இந்த மாதிரி விஷயத்துல இடி குறிப்பிட்டே சொல்லுது அதிகாரிகள்ல இருந்து. இன்னொரு ஒரு ஆங்கில பத்திரிகை ஃபெடரல்ல வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் உட்பட இதுல சிக்குவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இடி அதிகாரிகள் பதிவு பண்ணாங்க. அப்போ அதை எடுத்து இடி இந்த மாதிரி சொல்லியிருக்க தீர்மானமாக இவர்கள் இதை கொண்டு வந்திருக்காங்களே, இதுக்கு என்ன ஆகுது? இப்படிலாம் இது பண்ணீங்கன்னா மக்கள்கிட்ட என்ன எது போய் சேரும்? இவர்கள் மைனஸ்னு போய் சேரும். விட்டுருவாங்களா? அதனாலதான் நீங்க கேட்டதுக்கு அதான் பதில். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல இருந்து விலகி பிறகு அதிமுக ஏதாவது முன்னேற்றங்கள் வந்திருக்கா சார்? இப்ப எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இன்னும் நல்லா பேசினுக்கிறாங்க. என்ன முன்னேற்றம் என்ன? இது செங்கோட்டையன் இருந்தாரு, அவர் இருக்கும் போதே ஒன்றும் இல்லாம தான் இருந்தார். ஒரு தொகுதியில இருந்தாரு. நீங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சசிகலா ஒரு சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனிநபர் மேல உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு தவறான முடிவு எடுப்பதை நான் வரவேற்கவில்லைன்றாங்க. சரியில்லைன்றாங்க செங்கோட்டையனுக்கு. தனிநபர் மேல உள்ள கோபம்னா அர்த்தம், ஒரே அடி அடிச்சிட்டாங்க, உனக்கு எடப்பாடி பிடிக்கல, அதை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊட்டிட்டு தாவைகளை போய் ஜாயின் பண்றது சரி கிடையாது. பொது எதிரி திமுக, அதை வீழ்த்துறதுக்கு நீ அங்க இருந்தா சண்டை போகணும். தாவைகள்ல இருந்து வீழ்த்த முடியாதா சார்? வீழ்த்த முடியாது. ஏன் சார்? ஒரு மழை பெய்யுது, காட்டுல மழை பெய்யுறதும் ஒரு வயல்ல பெய்யுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. காட்டில் மழையாய் கடலில் நிலவாய் இருந்தால் யாருக்கு லாபம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். கடல்ல நிலவு அடிக்கிறதுக்கும் என்ன யார் இருக்க போறாங்க? ஒரு ஊருக்கு உள்ள நிலவு அடிச்சுன்னா வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரி இவர் ஒரு ஸ்பாய்லரா மட்டும்தான் இருப்பாரு. யாருக்காலையா வாரி விடுவார். மாற்றத்தை கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது. அப்போ மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக இருக்குது. இன்னொன்னு, நீங்க என்ன சொல்றீங்க? பாக்கெட்ல ஜெயலலிதா வச்சுக்கிட்டு படத்தை வச்சுக்கிட்டு அதிமுக இது திமுக வீழ்த்தப்படணும்ன்றீங்க. ஜெயலலிதாவுடைய தொண்டன், எம்ஜிஆர் காலத்து ஆளுன்றீங்க. இன்னைக்கு ஜெயலலிதா இருந்தா என்ன பண்ணுவாங்க? தாவேகளை சேர்ந்து தாவேகா வெற்றிக்கு பாடுபட சொல்லுவாங்களா? இன்னைக்கு ஜெயலலிதா இருந்தா சசிகலா சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தானே சொல்லுவாங்க. இன்னைக்கு ஜெயலலிதா இருந்தா திமுகவை எதிர்த்து இன்னைக்கும் சமர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதிமுகவை விரும்புவாங்களா? எம்ஜிஆர் இருந்தா அதிமுக விரும்புவாரா? தாவேகா விரும்புவாங்க. அப்போ நீங்க முற்றிலும் அடிப்படை கொள்கைக்கு விரோதமாக உங்களுடைய சுயநலத்துக்கு வேற ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல, எதுக்காக வெளியே போனாரு செங்கோட்டையன்? கட்சிக்கு எதிராக அது நீக்கப்பட்டது சொன்ன காரணம் நான் கேட்கறது, செங்கோட்டையன் எதுக்கு வெளியே போனார்? அவர் செய்யறது என்ன நியாயம் சொல்லுங்க? எதுக்காக அவர் வெளியே போனாரு? அவருக்கே தெரியாது, அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன சொன்னாரு? இணைந்தவர்கள் ஒன்று சேரணும். யாருன்னு கேட்டாங்க. எடப்பாடிக்கு தெரியும் சொன்னாரா? அப்போ ஒரு காரணத்துல ஏதாவது நியாயம் இருக்கா? இணைந்தவர்கள் ஒன்று, இதை பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும்னா பிரித்தவர்கள் இல்லை, விரட்டப்பட்டவர்கள். யாரு? ஓபிஎஸ். கட்சி ஆபீஸே அடிச்சுன்னு இருக்குனாங்க அந்த கும்பல் போய். அவர் எப்படி சேர்ப்பாங்க? அவருக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்தாங்க. செகண்ட் லெவல் பொசிஷன் கொடுக்குறோம் சார் இருங்கன்னாங்க. அது கூட முடியாதுன்ட்டு தான் போனார். அண்ணாமலையுடைய ஆபரேஷனுக்கெல்லாம் அவர் கருவியா செயல்பட்டார். டிஎம்கே ஆபரேஷனுக்கு கருவியா செயல்பட்டார். நீங்களும் தான் இருந்து பொதுக்குழுல அவரை வெளியே அமிச்சிங்க. அந்த பொதுக்குழு எடுத்து கோர்ட்டுக்கும் போனார். நீங்கள்லாம் இருந்து தான் கோர்ட்டில் போய் எங்கள் பொதுக்குழு முறையாக நடந்திருக்கணும்னு கோர்ட்டு ஏற்றுக்குச்சு. அவரை கொண்டு வந்து ஒன்று சேர்க்கணும்னு சொன்னீங்கன்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? சொல்லலாம். ஆனால் கட்சி அதை ஏற்றுக்கலன்னா கம்முன்னு போயிடணும். அதுதான் கட்சி விதி. ஏங்க அவர் சேர்க்கலாம், ஏங்க அவரை பற்றி தெரியாதா? நீங்கள் வேலையில் சொல்கிறீங்க, நாளைக்கு மறுபடியும் உள்ளே விட்டா கட்சிக்குள்ளே எடுக்கிற முடிவுலாம் அவருக்கு தெரியும். அதை கொண்டு போய் மற்ற கட்சிகளை பேசிக்கிட்டு இன்னும் குழப்பம் விளைவிப்பார். உங்களுக்கு தெரியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே அமிச்சோங்க அப்படின்னா சரிங்க, இல்லை எனக்கு தோணுச்சு சொன்னேன், நீங்கள் சொல்கிறது நல்ல நோக்கங்க, ஆனால் இப்படி பிரச்சனை இருக்கா இல்லையா? சரி ரைட்டுங்க, இதுதான் நடைமுறை. அதுக்கு ஒரேடியா கட்சியில இருந்து எப்படி சார் நிக்கிறது?
அதுக்கு ஒரேடியா கட்சியில நீக்கல. இப்படிதான் நடைமுறைன்றேன். இந்த நடைமுறை அவர் பண்ணலையே. வெளியில வந்து கெடு குடுக்குறாரு. பத்திரிகைகளுக்கு பேட்டி குடுக்குறாரு. இதை எப்படி ஒத்துக்குவாங்க? எந்த கட்சியும் ஒத்துக்காது. நாளைக்கு புஷி ஆனந்த் வெளியே வந்து விஜய் சரியாகவே இல்லை. விஜய் வந்து சரியாக செயல்பட மாட்டேங்கிறார். நான் வந்து இப்படி செய்யணுன்றேன். அவர் அப்படி செய்ய மாட்டேங்கிறார். எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னாருன்னா, தாவேகளை வச்சிருப்பாங்களா புஷி ஆனந்த? சொல்லுங்க. ஏன் வச்சிருக்க மாட்டாங்க? நல்லதானே சொல்றாரு. ஏன் வச்சிருக்க மாட்டாங்க? நல்லதை எங்க சொல்லணுன்ற ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தரும் கட்சி பைலா பிரகாரம் தான் இயங்கணும். கட்சிக்குள்ள தான் விஷயத்த பேசணும். வெளியில பேசுறீங்கன்னா கட்சி விரோத நடவடிக்கை. அதுக்கப்புறமா அவர் கட்சி விட்டு நீக்கினாங்களா? பொறுப்பை மட்டும்தான் பிடுங்கினாங்க. எப்போ கட்சி விட்டு நீக்கினாங்க? எப்போ நீக்கினாங்க? தெரியாதா? என்னங்க நீங்க? எப்போ நீக்குனாங்க தெரியாது சார். கட்சியில ஏன் அப்ப இருந்து நீங்க எங்க இருந்தீங்க? வேற ஏதாவது ஊர்ல இருந்தீங்க? இங்க தான் சார், சென்னையில தான் அப்புறம் சார் இருந்தேன். ஓபிஎஸ் கூடயும் டிடிவி கூடயும் அவர் ஒண்ணா சேர்ந்து சுத்தி இருந்தார். குரு பூஜை நடக்கும்போது எல்லாம் ஒண்ணா போயிட்டு நின்று பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவருடன் யாரும் தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்புறம் நீங்க போயிருந்தீங்கன்னா அப்பதான் நீக்கிறாங்க. ஆனா அந்த நீக்கத்தை கூட சசிகலா கண்டிச்சாங்க. ஆனா நீங்க தாவேகால போனோம்னா அதையும் சசிகலா கண்டிக்கிறாங்க. கண்டிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த வேலையை பண்ணக்கூடாது. அதிமுகவை வீழ்த்துற வேலையை நீ பண்ணக்கூடாது. இதுதான் விஷயம். செங்கோட்டையன் நீங்க கேக்குறீங்களா? போனா எப்பா ஒளிஞ்சா இருப்பான்னு தாங்கிறாங்க. எப்பா போனியா நிம்மதி போப்பா அப்படின்னு. ஏன்னா அதிமுகவில் ஒரு செங்கல் கூட ஒண்ணுதான் ஆகல. அவர் இதே ஒரு 5 மாவட்ட செயலாளர், ஒரு 5 எம்எல்ஏ இப்படி கூட்டு போயிருந்தாருன்னா நீங்க கேட்கறதுக்கு பதில் ஆமாங்க பாதிப்புங்க. அந்த 5 மாவட்டத்துல க அதிமுகவுக்கு சிக்கல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ திமுகக்கு காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய டிமாண்ட் வச்சிருக்குதா சொல்லப்படுது சார். 75 சீட்டு கேட்கறதா ஒரு தகவல்கள் போயிட்டு இருக்கு. 75 இல்லைன்னா ஒரு 40 தொகுதியோட அமைச்சரவை பதவி கேட்கறாங்க. அதுவும் இல்லையா 5 மாநிலங்களவை கேட்கறாங்க. இதை போட்டவங்களுக்கே நான் கூப்பிட்டு திட்டி விட்டேன். ஏன் என்னங்க சார்? போடுறீங்க? என்ன போடுறீங்க? குழந்தைத்தனமா இருக்குது. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது. 75 இல்ல 45 சீட்டு கூட காங்கிரஸுக்கு தர மாட்டாங்க. ஏன் சார்? எதனால சார்? ஏன்னா என்ன இருக்கீங்க நீங்க இங்க? கூட இருக்கீங்க ஒரே காலத்தை கேட்கறலாம் கொடுப்பாங்களா? நான் அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்களா? உங்களை அங்கே தேத்தி நிறுத்துறதே திமுக தான். ஒரு 10 தொகுதி கொடுத்துட்றாங்க, 50 தொகுதியை கொடுத்துட்றோம். நீங்களே வேலையை பார்த்துங்க, நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னாலே காங்கிரஸ் தோத்து போயிடும். கேடர் கிடையாது, நிதி செலவு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கேடரும் கொடுத்து நிதியும் கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கிறது திமுக. அதிமுகவில் போனாலும் அதே கதை தான். அப்படி சொந்தமாக எதுவுமே இல்லாதப்ப நீங்கள் ஏன் சார் 75 கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு பைத்தியக்காரர்கள் எங்கேயாவது உட்காந்து ஏதாவது நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனுக்கு மிஞ்சி போனால் ஒரு 20 22 வயசு இருக்கும். அவனுக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் எங்க காங்கிரஸ் வெயிட்டுன்னு கேட்டால் கூட தெரியாது. அவங்க உட்காந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதுவும் 75 சீட்டு இல்லாட்டி 45 சீட்டு மந்திரி சபையில் இடமா யாருங்க தருவா? அப்படி இல்லாட்டி 5 மாநிலங்களவை பதவியா? அப்படிதானே? ஆமா சார். ஒரு டேர்முக்கு எத்தனை மாநிலங்களவை இது தெரியுமா உங்களுக்கு? 6. மொத்தமே 6 தான். நமக்கு ராஜ்யசபா எம்பின்றது டோட்டல் 18. ஒரு டேர்முக்கு 6. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 6 மாறும். 6 இது காலியாகும். அடுத்த செட்டு இன்னொரு 6 காலியாகும். அந்த மாதிரி 18 இருக்கும். உங்களுக்கு 39 எம்எல்ஏக்கு ஒரு எம்பி. 6 இதுக்கு இப்போ டிஎம்கேக்கு 4 எம்பி தான் கிடைப்பாங்க. டிஎம்கேக்கு கூட்டணிலாம் சேர்த்து. ஏடிஎம்கேக்கு 72 பேர் இருக்காங்களா? இப்போ 66 பேர் இருக்காங்க. அதுக்கு 2வது கிடைக்கிறதே கஷ்டம். அதை ஒரு மாதிரி தேத்தி 2வது ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு காங்கிரஸ் அவங்க காலை பிடிக்கணும். தரமாட்டாங்க. 4 மாநிலங்களை என்னன்னா இருக்கிறதெல்லாம் வாரி கொடுத்துட்டு போவா எடுத்துட்டு போன்னு கொடுப்பாங்களா? இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? இந்த மாதிரி உட்காந்து வளரிட்டு இன்னைக்கு ஜெர்னலிசம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எதையா வளர்றது. தாவேகா வந்து ஈரோட்ல பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க. 88 நிபந்தனைகள் விதிக்க போறாங்க. அது போக 85,000 மக்கள்கள் வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இது எப்படி போக போகுது சார்? கரூர் மாதிரி இல்லாம 85,000. ஆமா 85 தான் சொல்லியிருந்தாங்க. 85,000 பேரா? 85 தான் சொல்லியிருந்தாங்க. 85,000 பேர் யாருக்குமே வர மாட்டாங்க. இல்ல சார், அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஒரு தகவல் வந்திருந்தது. அந்த இது நடந்ததுல கரூர். அதுலயே மொத்தமே 25,000 30,000 தான் கும்பல். தான் கொடுக்கப்பட்டிருக்க அனுமதி. அப்படியே 85,000 யாரும் தர மாட்டாங்க. மாநாடு நடந்தாலே 40,000 50,000 தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லிக்குவாங்க 5 லட்சம் பேர் வருவாங்க. ஆனா நீங்க விக்கிரவாண்டி பாத்தீங்கல்ல, அது மொத்த உள்ள நின்ன அந்த மாநாட்டு திடல் இருக்குல்ல, எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? 50,000 பேர் உள்ள.
அந்த சேர் கூட அந்த கேரளால மாநாடு இருந்து இது வந்து 50,000 பேர். மாநாட்டுக்கு வெளியே ஒரு 2,00,000 பேர்கிட்ட 1,50,000 பேர்கிட்ட இருந்தாங்க. கொஞ்சம் பேர் வர்றது சேர்றதுலாம் இதாகி ஒரு 4,00,000 பேருன்னு சொல்லி கணக்கு போட்டாங்க. 4,00,000 இருந்து 6,00,000 பேருன்னு வண்டிங்க வந்தது இதெல்லாம் வச்சு. அந்த இது இன்னொரு மாநாடு நடத்துனாங்கல்ல, திருச்சியில எங்கே நடத்துனாங்கல்ல, திருச்சி தானே நடத்துனாங்க, மதுரை சார். மதுரை. மதுரை. அதுக்கு அந்த அளவு கூட கூட்டம் இல்லை. அங்கே உள்ளக்கே 1,00,000 பேர்கிட்ட இது போட்டாங்க. அதை போட்ட வெளியில் அந்த அளவு கூட்டம் இல்லை. அப்போ ஒரு 4,00,000 பேர்கிட்ட வந்தாங்கன்ற மாதிரி. இவ்வளோதான் பெரிய அளவு நடக்கிறது. அதனால் இவங்க இப்போ சொல்கிறது ஒரு 5,000 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுப்பாங்க. இந்த 85 நிபந்தனைலாம் எனக்கு என்னன்னு புரியல. பொதுவாக ஒரு 20 22 இது நிபந்தனை கொடுப்பாங்க எல்லாருக்கும் தான். அந்த ஷீட் மாதிரி இருக்கும், அது கொடுப்பாங்க. அதெல்லாம் சும்மா நாம்கேவாஸ், அது நடக்கும். ஆனால் இது 85னா இப்போ புதுசாக எஸ்ஓபி போட்டதுனால ஏதாவது கொடுக்குறாங்களா நான் தெரியல. அதனால் அது இவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறன்றதெல்லாம் சொன்னால் அது தப்பு. அதே மாதிரி கியூஆர் கோடுன்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். கியூஆர் கோடெலாம் வச்சுக்கிட்டு தான் வரணுன்றதெல்லாம் வருங்காலத்தில் எல்லா கட்சிக்கும் நீங்கள் அமல்படுத்தினீங்கன்னா பாராட்டலாம். கியூஆர் கோடு இருந்தால் தான் வருவோம் அப்படி இப்படின்னு. அதனால் அந்த மாதிரியும் நடக்காது. ஏதோ ஒரு கூத்துக்கள் இந்த தான் நம்ம சொன்னோம். இப்போ 75 சீட்டு 5 இந்த மாதிரி உருட்டுறது. என்ன சுரேஷ் நடக்குது, இப்போ தான் வெளியே வந்துக்கிறார் ரமேஷ், என்ன பண்ணுறாரு, அவர் காலில் அவரே நடந்து வர்றாரு, வேற என்ன பண்ணுறாரு, அவர் கையாலேயே கதவை திறந்தாரு, இப்படி தான் உருட்டுறானுங்கல்ல. இந்த உருட்டில் ஒரு வகை தான் இந்த மாதிரி. அதனால் என்னன்றதை நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாம் ஒரு 25 வயசு இது மேலே உட்காந்துருக்கவங்களும் எப்படின்னா, முன்னெல்லாம் எடிட்டர்னா பத்திரிகைகள் மற்றதெல்லாம் இது பண்ணி சர்ச் பண்ணி அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சோர்ஸ் இருக்கிற ஆளுங்களாம் உட்காந்தாங்க. இப்போல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆங்கராக இருந்தால் அவரே எடிட்டர் ஆயிடுறாரு. அப்போ அவனுக்கு என்ன தெரியும், எவனாவது பிச்சை போடுவானான்னு அலையிறது. சரி, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு சார். இதுக்கு அவர் ஏதாச்சும் பிளான் போட்டு கொடுப்பார்ல சார்? என்ன பிளான்? இந்த பொதுக்கூட்டம் எப்படி போகணும் அப்படின்னு நான் கேட்டால் தானே. சார் செங்கோட்டை சொல்கிறது புஷி கேட்கணும்ல, இல்லை ஜான் கேட்கணும்ல. அரசியல் அனுபவம் கொண்டவர் சார். இருக்கட்டும், இருந்துட்டு போவோம். நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், அவ்வளோதான். பாண்டிச்சேரி கூட்டு போனாங்களா செங்கோட்டையனை? இல்லை சார், அவ்வளோதான். முடியல, அவ்வளோதான். வழக்கம் போல் மைக் எடுத்துன்னு கீழே போய் சுற்றிந்தாரா? நீ யார்? நான் சொன்னேன்ல, ஒரு சிஇஓ. நியூஸு தப்பாகுதுன்னா தனக்கு கீழே இருக்க ஹெட்டை கூப்பிட்டு தான் கேட்பாங்க. யார் அடித்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. அதுவே அப்படின்னா ஒரு சிஇஓ கழிப்பறை சத்தியா சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு இவரே தொடப்பத்தை எடுத்துகிட்டு பெனால் எழுதிட்டு போய் கழுவாரா? சிஇஓவுடைய டைம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் மதிப்பு மிகுந்தது. ஒவ்வொருத்தர் இருக்கிற இடத்த பொறுத்து தானே. இப்போ ஒருத்தர் 5 நியூஸ் அடிக்கணும், உங்களுக்கு டெய்லி 5 நியூஸ் அடிக்கணும்னா அவருடைய ஒவ்வொரு மணித்துளியும் முக்கியமானது. அதை போய் அவர் வேஸ்ட் பண்ணிட்டு சுற்றி இருந்தாருன்னா ஆகும். 5 நியூஸ் 3 நியூஸ் கொடுப்பாரு, அப்புறம் 2 நியூஸ் கொடுக்காம போனாருன்னா ப்ராடக்ட் குறையும். அப்போ அவருடைய ஒவ்வொரு நேரமும் முக்கியம். அப்போ இவங்க எல்லாத்தையும் இது பண்ணுற ஒரு சிஇஓக்கு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு கம்பெனி வரதா இருக்கும். அந்த கம்பெனியோட உட்காந்து தன்னுடைய நிறுவனத்துக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பேசுகிறதா இருக்கும். அப்போ அந்த டைம்ன்றது அவர் பேசுகிறது அந்த நிறுவனத்துக்கு யூஸ் ஆகும். அவர் போய் நான் க்ளீன் பண்ணுற ஆள் இல்லை, யாரும் சுத்தம் பண்ணல, நான் சுத்தம் பண்ணுறேன்னு பண்ணால் எப்படி இருக்கும்? ஏன் உன் வேலையா இதுன்னு கேட்பாங்க. கரெக்டாக? இப்போ உசியானது என்ன பண்ணுறாரு? பொதுச் செயலாளர் தானே, மேடையில் தானே உட்காரணும். கேட்டில் உங்களுக்கு என்ன வேலை? அதுக்கு அந்த மாவட்டத்தில் 2 நிர்வாகி கூப்பிட்டு அதெல்லாம் பார்த்துக்க போகிறாங்க. கேட்டில் போய் நிற்கிறது, பைக்கில் போகிறது, பேரிகார்டு மேலே ஏறுறது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண போகிறாரு? இதை வீடியோவாக எடுத்து விஜய்க்கு அனுப்புறது. பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவராவது கூப்பிட்டு 2 அறை விட்டு உன் வேலை என்ன பண்ணிட்டு இருக்க? சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கிறியா? விட்ட வேலையை செய்ய மாட்டேங்கிற. கட்சிக்கு 28 30 அணி இருக்குது, எல்லாம் நியமிச்சுட்டு நிர்வாகி போடாமல் இருக்குது. மாவட்டத்தில் என்ன நடக்குது போய் ஊர் ஊராக சுற்றி எதாவது பண்ணு. மற்றவங்கள வேலை வாங்குனா நீ உட்காந்துட்டு பாத்ரூம் கழுவின்னு இருக்க அப்படின்னு விஜய் கேட்கணும். கேட்குறாரா? இதில் போய் செங்கோட்டையனை கூப்பிட்டு வந்துட்டீங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவரு அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒர்க் பண்ணாரு. ஒரு மாநில அளவில் கட்சியை வழி நடத்தினவர் அவரு. அப்படியே வழி நடத்துறவா இருந்தாலும் புஷி அவரை வழி நடத்த விட்டுருவாரா? அவருக்கு கீழே தானே எல்லாமே இருக்காங்க. தலைமை நிலைய ஒருங்கிணைப்பாளர் தானே செங்கோட்டையன். கூட்டம் போட்டாரா? சேர்ந்து எவ்வளோ நாள் ஆகுது? கூட்டம் போட்டாரா? இல்லை சார். ஏன் போடல? யார் தடுக்கிறா அவரை? இதான் விஷயம். அந்த கட்சியே ஒரு சொப்பு கட்சி. அது அவர் பேச்சாளருங்க, அவர் நிர்வாகிலாம் கிடையாது. இல்ல அவருடைய பேச்சு ஈரோடு அந்த பொதுக்கூட்டத்துல அங்க பேச விடுவாங்க. ஏன் சார் பேச விட மாட்டாங்க? பேச விடுவாங்கன்ற பேசுவாரு. புஷி நினைச்சா பேச வேணான்றாரு.
ஏன் சார் புசி கிட்ட தான் அவ்வளவு அதிகாரங்களுமே இருக்கா ஆமா. சார்? விஜய் கிட்ட கூட இல்லையா சார் அவ்வளவு அதிகாரம்? விஜய் புஷிட்ட சொல்லுவாரு. இல்ல புஷி சொல்றத விஜய் கேட்பாரு. அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், பொதுக்குழு நடத்துனாங்கல்ல? பொதுக்குழு தானே காஞ்சிபுரத்துல என்ன நடத்துனாங்க? மக்கள் சந்திப்பு. ஆமா சார். மத்தவங்கலாம் வாயே இல்லையா? காலையில போடுறீங்க. சோறும் போடுறீங்க வந்தவங்களுக்கு. மக்கள் சந்திப்புன்னு சொல்லிக்கிட்டு உங்க தொண்டர்கள தான் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருந்தீங்க. கரெக்ட்டா? ஆமா சார். மக்கள் யாரும் அங்க விஜய் பேசுறாரு. ஏன் அதுக்கு முன்னாடி மத்த நிர்வாகிகள் ஒரு 4 பேர் பேசினா என்ன தப்பு? மத்தியானம் சோறு போட போறீங்கல்ல? 11 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க. ஆளுக்கு ஒரு 20 நிமிஷம், 20 நிமிஷம்னா கூட 2 மணிக்கு முடிச்சிடலாம். என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் விஜய் மட்டுமே பேசணும்? யார் தீர்மானிக்கிறா? சொல்லுங்க. விஜய் வேணான்னாரா? இல்ல அருண்ராஜோ, ஆதவோ, இல்ல மத்தவங்களோ, சார் நான் பேசல சார். எனக்கு பேச வராதுன்னு சொன்னாங்களா? இல்ல. அப்ப யார் தடுக்குறா? புரியுதா இப்போ? இதே தான் அங்க இவருக்கும் நடக்கும். இவர யார் கீழ செயல்பட சொல்லிக்கிறாங்க? இவர் வந்து பரப்புரை செயலர். அப்படிதானே? ஆமா சார். பரப்புரைன்னா என்னது? பிரச்சாரம். தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் யாரு? ஆதவ அர்ஜுனா. அப்ப அவரு கீழ தானே இவர் வரணும். புஷி கீழ இவர கொண்டு போறாங்க. தெரியுதா? ஆமா சார். நாளைக்கு அவரு வந்து அவர் ஒரு பேச்சாளர்ன்னு சொன்னேன்ல. அவரு இப்போ திமுகலேருந்து ஏன் வந்தீங்கன்னா என்ன சொல்றாரு? எனக்கு அங்க டேட்டே குடுக்கல. அறிவு திருவிழால என்ன பேசவே விடல. பேசல. என் பையன் படிப்புக்கு காசு கேட்டேன் தரவே இல்ல. அப்ப அவருடைய சுத்தி சுத்தி பணம், எனக்கான இது பொழைப்பு அத செய்யல. பொழப்பு தேடி இங்க வந்திருக்கேன். அதானே அதோட அர்த்தம்? சேர்ந்தவுடனே என்ன சொன்னாரு? தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யறதுக்கு பேசுறதுக்கு கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லி கேட்டேன். விஜய் ஓகேன்ட்டாரு. புஷி சிரிப்பாரு. அவரு ஓகே சொல்லுவாரு. நான்ல முடிவு பண்ணோம் அப்படின்னு புஷி சிரிச்சுட்டு முடிவு பண்ணுவாரு. அப்போ இவரு பேசுறதுக்கு தனக்கு வருமானத்துக்காக வந்திருக்காரு. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர் தான். அப்படி சுத்தி இருந்தவர் தான். இப்போ அவர வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் பேச வைக்கிற மாரி இவர் பண்ணணும் புஷி. பண்ணுவாரா? பண்ண வைக்கணும். யார் வைக்கணும்? விஜய் தான். விஜயா? இல்ல சார். இப்படியே எல்லாரையும் ரேஷன் கடை 2024ல தொறந்து 1 வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்குது. ரேஷன் கடையே இல்லன்னு இல்லன்றாரு. சொல்லிட்டாரு. அது தப்பான டீட்டெயில் குடுத்தாங்கல்ல. கண்டிப்பா சார். அத விஜய் என்ன பண்ணாரு அதுக்கு? பார்க்கணும்ல. அடுத்த கூட்டத்துக்கே கூப்பிட்டு திட்டணும்ல. என்னய்யா இந்த மாரிலாம் பண்றீங்க? அவ்வளோதான் விஜய். புரிஞ்சிச்சா? நீ மாவட்ட செயலர் கூட்டம் தானே? விஜய் கலந்துக்கணும்ல. ஆமா சார். ஏன் கலந்துக்கல? அத விட என்ன வேலை இருக்குது? ஒரு கட்சியுடைய தலைவருக்கு நேர் கீழ இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் தான். மாநில நிர்வாகிகள், அப்புறம் அணிகளுடையது. மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி. அதுக்கு அடுத்து மாவட்ட செயலாளர் தான். அவங்க தான் கண்ணு, காது, மூக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல என்ன பிரச்சனைன்னு. அவர்கள பிரச்சனைய பேச விட்டு கேட்கறதுக்கு கூட விஜய்க்கு டைம் இல்ல. அட நீங்க கூட நேரா கூட வர வேணாங்க. நீங்க கான்ஃபரன்ஸ் இதுல உட்காந்துக்கிட்டு வீடியோ கால்ல நீங்க அட்டெண்ட் பண்ணலாமே. இப்ப ஸ்டாலின்லாம் அட்டெண்ட் பண்றாருல்ல. எல்லா மாவட்ட செயலரும் அவங்களும் பேச சொல்லிட்டு இவரு இங்க வீடியோ கால்ல பேசுறாருல்ல. அந்த மாரியாவது அட்டெண்ட் பண்ணலாம்ல. அதற்கு கூட நேரம் இல்லை. அப்புறம் எப்படி இவர் கட்சிய புரிஞ்சுக்குவாரு? அரசியல புரிஞ்சுக்குவாரு? இல்லன்னா எனக்கு எல்லாம் தெரியுங்க. நான் ஜெயலலிதா மாரி, கலைஞர் மாரி. நீங்க பேசிட்டு ஒரு முடிவு வாங்க அப்படின்னா ஓகே. உங்களுக்கே போய் மண்டபத்துல எழுதி குடுத்தேன்னா வாங்கிட்டு வந்து குடுக்க வேண்டியது. அதுவும் தப்பு தப்பா எழுதி வாங்கிட்டு வந்து குடுத்தா. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அதனால தாவேகா நீ கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமியே சேர்த்தாலும், நாங்கள் எப்படி இயங்குவோமோ அப்படிதான் இயங்குவோம். அவ்வளவுதான். ஓகே சார். பல கருத்துக்கள பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.